வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசியோட ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு இது ஒரு லாங் வீடியோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு டிஎன்பிசி வந்து 2026ஓட ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026ம் வந்து பிறந்தாச்சு. நம்ம இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து செப்டம்பர் மந்த் தான் ஃபஸ்ட்டாக குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து வருது. ஸோ நமக்கு வந்து சாலிடாக ஒரு 8 months வந்து நமக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகவும் இருப்பீங்க. அவங்களுக்குனா 1 month முன்னாடி ஆகஸ்ட்லேயே வந்து எக்ஸாம்ஸ் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குரூப் 1 பார்த்தீங்கன்னா 23 June 2026 வந்து நோட்டிஃபிகேஷன், 6 September 2026 வந்து எக்ஸாம் டேட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த June 23லேருந்து 6th September வரைக்கும் நமக்கு இடைப்பட்ட டேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 74 days மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி 73 to 74 days அவ்வளோதான் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் வந்து இடைப்பட்ட டேட்ஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 1 வந்து செப்டம்பரில் வந்து உடனே அக்டோபரில் வந்து நமக்கு வந்து குரூப் 2வும் வந்துடுது. ஸோ இந்த குரூப் 1க்கும் இந்த குரூப் 2க்கும் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட டேஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 49 days மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த 8 மாதத்தை நம்ம எப்படியெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ குரூப் 2 வந்து வருது. தென் நவம்பர் டிசம்பர் 20 வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து வந்துடுது. ஓகே, இப்போ வந்து நம்ம குரூப் 1ல் வந்து நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு நான் வந்து முன்னாடி படிக்கும்போது ப்ரிலிம்ஸ் குரூப் 2 படிக்கிறதுனால ப்ரிலிம்ஸ் படிக்கணும். ப்ரிலிம்ஸில் உள்ள கொஷின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து போட்டு பார்க்கணும். அதை நல்லா கொஷின் பேப்பரை வந்து ப்ராசஸிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து நமக்கு ஒரு சில டாப்பர்ஸ் இருப்பாங்க, நமக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்க இருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்டு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து நம்ம படிக்கும்போது நீங்கள் குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2 வந்து குரூப் 2வாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே நம்ம படிக்கும்போது மெயின்ஸ் ஃபர்ஸ்ட், ப்ரிலிம்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம ரொம்ப தெளிவாக வச்சு நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம ப்ரிலிமினரியில் வர்றது தான் மெயின்ஸில் வருது. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதோ அண்ட் தென் குரூப் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து காமனாக வருதோ அந்த சப்ஜெக்டை நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படி இருக்குது. அப்போ இங்கே வந்து பேப்பர் 4ல் நமக்கு ஜியோகிரஃபி இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த இதை படிச்சுக்கணும். தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஐஎன்எம் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் இருக்குது. ஸோ இது செகண்ட், இதுவும் நம்ம படித்து வச்சுக்கணும். அது மாதிரி இந்தியன் பாலிட்டி இங்கே நமக்கு ப்ரிலிமினரிலேயும் இருக்குது, மெயின்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம அந்த இதையும் நல்லா படித்து வச்சுக்கணும். அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் இருக்குது, மெயின்ஸ்லேயும் இருக்குது. மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது மாத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி யூனிட் 8 நம்ம படிச்சுட்டு இருந்தது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ அது வந்து பேப்பர் 3ல் வந்து நமக்கு வந்து 3rd சிலபஸில் நம்ம கொடுத்துருக்காங்க தமிழ் சொசைட்டி. இந்த தமிழ் சொசைட்டி மாத்திரம் நம்ம குரூப் 1ல் எழுதும் போது நம்ம இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், தமிழ்லேயும் எழுதிக்கலாம். ஸோ நம்ம அது வந்து நம்ம தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ ப்ரிலிமினரி மெயின்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா இல்லை தமிழில் எழுத போகிறீங்களா அப்படிங்கிறதையுமே வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் இப்போ இருந்தே வந்து இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை நான் வந்து மெயின்ஸும் தமிழில் தான் எழுதுகிறேன், நான் இங்கிலீஷில் வந்து எழுதலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு பிஎஸ்டிஎம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் தமிழ்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிலிமினரி படிக்கும்போது ஜென்ரல் தமிழ் எடுத்து படிக்கும்போது இதை தமிழில் படிக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு நான் தமிழ்லையே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த ஐஎன்எம் எல்லாம் படிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் மெயின்ஸில் வந்து நம்ம இங்கிலீஷில் எழுதும் போது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் இப்போ நான் வந்து பண்ணது வந்து என்னென்னா நான் மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் நான் எழுத போகிறேன். எனக்கு வந்து இதில் தமிழ்லேயே புரிஞ்சிக்கவும் தெரியும், இங்கிலீஷில் எழுதவும் முடியும் என்னால். ஆனால் நம்ம படிக்கிறதையே இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக படிச்சிட்டோம் இப்போவே அப்படின்னா எழுதும்போது இன்னும் ரொம்ப தெளிவாக வார்த்தைகள் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணுற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ நம்ம இதை நம்ம நல்லா படிக்கணும். அதே மாதிரி இங்கே மாடர்ன் இந்தியா அண்ட் தென் இந்தியன் கல்ச்சர், தென் ஜியோகிரஃபி, இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி,
தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்ஸுமே வந்து ப்ரிலிமினரிலேயே இருக்குது, மெயின்ஸ்லேயே இருக்குது. அது மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம வந்து ப்ரிலிமினரியில் வந்து இந்த எக்கனாமியில் வந்து டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இந்தியன் எக்கனாமியில் வரும்போதுமே நம்ம வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம நிறைய படிப்போம். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 இப்போ மொத்தமே இதில் வந்து 9 சப்ஜெக்ட்ஸில் இதை நம்ம நல்லா படித்தாவே இதில் 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மெயின்ஸுக்கு இப்போ கவர் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஐஎன்எம், பாலிட்டி, ஸோ இதுலேயும் நமக்கு வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகிடுது. இது போக நம்ம இதில் என்ன படிக்க வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் மட்டும்தான் படிக்க வேண்டியது வரும், ஒரு 10 மார்க்ஸ்க்கு. ஆனால் இப்போ வர ஜென்ரல் சயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து கரண்ட் அஃபேரில் இருந்து தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் நம்ம கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ என்னோடய மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா, நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்லேயும் போய் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ராப்பராக வந்து நான் எக்ஸாம்ஸ் வந்து நான் எழுதவே இல்லை. பிகாஸ் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் அப்போ போய் அங்கே போய் 3 hours உட்காந்து எழுதி தென் அவங்க ஒரு 2 hours வந்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. என்னால் அவ்வளோ நேரம் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நான் அதனால் எழுதலை. நான் ஆனால் என்ன பண்ணினேன்னா ஒரு டைம் போஸ்டல் பேட்ச் வந்து போட்டேன். அப்போ போஸ்டல் பேட்ச் போடும்போது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் பையனுக்கு ஸ்கூல் லீவு, உங்களால் இன்றைக்கி போய் எழுத முடியாதுன்னா உங்களோட டைம் எப்போ இருக்கோ நீங்கள் அப்போ வந்து அதை வந்து எழுதிக்கலாம். அதோட மைனஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம போஸ்டல் பேட்ச் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸில் போடும்போது அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். இப்போ அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் கரெக்டாக அந்தந்த டயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு 10th டெஸ்ட் அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு 6th டெஸ்ட்டே வருவோம். ஸோ அப்போ நமக்கும் அவங்களுக்கும் அந்த 4 டெஸ்ட் வந்து லேக் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து சிலதில் கொஸ்டின்ஸ் ரைஸ்லாம் பண்ண முடியாது. நமக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதை வந்து நீங்கள் இப்போவே டெய்லி வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு நோட்டு போட்டுருங்க, நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறதே நான் என்கிட்ட இப்போதைக்கு கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர் தான். இது நீங்கள் இது நாள் வர கரண்ட் அஃபேர் எழுதாமல் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வச்சு படிச்சிருந்தா கூட ஓகே தான். ஆனால் வந்து நீங்கள் இந்த Jan 2026 இருந்து கரண்ட் அஃபேர் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக படிக்கும்போது இதுக்கு அது நமக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நமக்கு 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிவிடுவோம். மீதி இருக்க 2 ஆப்ஷனாக இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி ஒரு 5 to 6 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். இதெல்லாம் நான் வந்து பண்ணின மிஸ்டேக்ஸ். நான் வந்து மொத்தமாக கரண்ட் அஃபேர் புக்கு வாங்கி அதை தான் வச்சு நான் வந்து டெய்லி ஒரு 10 பக்கம் படிப்பேன். ஸோ ஆனால் அது வந்து அந்த எக்ஸாம் டைம்ஸில் எனக்கு அது ரொம்ப வந்து கஷ்டமாக, ஐயோ நம்ம கரண்ட் அஃபேர் படிக்கலேங்கிற ஒரு பதட்டத்தை வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு 1 மார்க் 2 மார்க்லேயே வந்து ஒவ்வொரு டைமும் ப்ரிலிம்ஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 155+ எடுத்தால் மட்டும்தான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா போன வருஷமே 150 கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சுது. நான் அப்போம்போது பார்த்திங்கன்னா ஒரு 145 146 போடும்போது 148 இருக்கும். ஸோ இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு வருஷமே போச்சுது. நான் Group 2 வந்து நான் எழுதலை. நான் இந்த வருஷம்தான் அது வந்து அப்பியர் ஆக போகிறேன். சம் சிச்சுவேஷனால் என்னால் எழுத முடியல. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர் நோட்டு போட்டு நீங்கள் இப்போவே எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தென் பார்த்திங்கன்னா நீங்கள் 7 டேஸ்மே வந்து ஷெடியூல் போட்டிங்கன்னா நம்மளால் அந்த ஷெடியூலை முடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன படிக்கணுங்கிறத ஷெடியூல் போட்டுக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் சயின்ஸ் பேப்பர் ஒன்று இருக்கணும், ஒரு ஜென்ரல் தமிழ் வந்து ஒரு 3 பக்கமாவது நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆப்டிடியூடோட ஃபார்முலா டெய்லி வந்து மெமரி பண்ணணும். தென் அந்த டேயோட கரண்ட் அஃபேரை நீங்கள் அந்த நோட்டில் வந்து டெய்லி எழுதியிருக்கணும். இது 4 திங்ஸையுமே வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 7 டேஸ்மே நம்ம பண்ணிக்கிட்டே தான் வரணும்.
வேறு வழி கிடையாது, நம்ம பண்ணினா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து நான் பண்ண மிஸ்டேக். இந்த வருஷம் நான் திருத்திக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த இதுதான். ஸோ இப்போ நான் வந்து இந்தியன் பாலிட்டி வந்து படிக்கிறேன்னா, இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு கன்க்ளூஷன், அதுக்கு வந்து ஒரு லைன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் போட்டு என்ன எழுதணுமோ அதை அந்த டாபிக் கீழே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய இன்ட்ரொடக்ஷனோ கன்க்ளூஷனோ எப்படி வந்து எழுதணும் அப்படிங்கிறது நம்ம அப்போது நம்மளால் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்லாம் நம்மளால் மெயின்ஸுக்கு வந்து படித்து அவ்வளோ குயிக்காக ஏன்னா நமக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் நம்ம இப்போவே கொண்டு வந்துட்டோன்னா அப்போ போய் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம படித்து முடிச்சிட்டாவே நம்ம ப்ரிலிமினரி சப்ஜெக்டும் தாராளமாக முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு டெஸ்ட் பேட்சுமே சேரலை. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மே மந்த்து இப்போ நான் வந்து எல்லாமே படித்து முடிச்சிட்டேன். அப்போ ஒரு மே மந்த் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம சேர்றோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். கரண்ட் அஃபரும் அவங்க அப்போ உள்ள கரண்ட் அஃபர் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ புதுசாக ஸ்கீம்ஸ் வந்துருக்கும். அப்போ அந்த ஸ்கீம்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக இருப்போம். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பீங்க, இல்லைனா வந்து என்ன மாதிரி வந்து ஒரு போஸ்டல் பேட்ச் சேர்ந்துருப்பீங்க. கொஷின் பேப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அதிலிருந்து ஏதோ ஒன்று எடுத்து நம்ம வந்து போட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட இருக்க கொஷின் பேப்பர்ஸை நான் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மே மந்த்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெஸ்ட் பேட்சில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம சேரும்போது நம்ம ஒரு டாப் 5க்குள்ளே தான் வரணும், அதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட இந்த 5 மாத ப்ரிப்பரேஷன் தான் வந்து அந்த டெஸ்ட் பேட்சோட ரிசல்ட்டாக இருக்கணும். அந்த டாப் 5க்குள்ளே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் நினச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆப்டிடியூட் வந்து நம்ம ஃபார்முலா வந்து எவ்வளோ மக்கப் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து போட்டு பார்த்துடணும். இப்போ நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த வீக் என்னால் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாக நான் படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய டார்கெட்டாக வச்சுருக்கேன். இந்த இதை நான் படித்து முடிச்சுட்டு இதுக்கு ப்ரிலிம்ஸோட கொஷின் பேப்பர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, போன போஸ்டல் பேட்சில் சேர்ந்தது. ஸோ அந்த கொஷின் பேப்பர் வச்சு நான் வந்து போட்டு பார்த்தா அதில் எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படிங்கிறது ஒன்று பார்த்துட்டு அந்த பேப்பரை நல்லா ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் போட்டோன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு நோட்டில், அப்புறம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் இருந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறதையும் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருஷம் என்னோட டார்கெட். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.